களத்துக்கு இவங்க வந்து நிற்கிறாங்க, 4 பேரோட சண்டை போடுறாங்க, திமுகவோட சண்டை போடுறாங்க, அதிமுக சண்டை போடுறாங்க, ட்விட்டரில் சண்டை போடுறாங்க. இதில் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆதவ் வந்து ஒரு பக்கம் 2 ஸ்டெப்பு பின்னாடி இழுத்து விடுறாரு. அதற்கடுத்து இல்லை ஆதவே பரவாயில்லன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஐஆர்எஸ் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசி வர்றார். அப்படி இன்னும்பொழுது என்ன ஒரு அப்பீல் இவங்களுக்கு கிடைக்கும்? எப்படி அப்போ கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்? அது எனக்கு அதான் தெரியல. அதனால தான் கேட்குறேன். கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? அந்த என்ன வேணா நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரும்பெரும் தலைவர்கள்லாம் கொள்கை பரப்பு செயலாளர் டிஃபெண்ட் பண்றாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் தலைவராக இருக்கிற வரலாறுலாம் உண்டு, எல்லா இடத்துலயும் இருக்கு. எஸ். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ராஜ்மோகன் இருக்கிற நிலைமையில் அது எப்படி இப்போ கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னா இதுக்கு மேலேயா? இல்லை, எனக்கு அந்த ஹைரார்கி தெரியல, ஹானஸ்ட்டாக தெரியல. அண்ட் தென் அது எனக்கு லீஸ்ட் நான் சொல்கிறேன். அந்த ஹைரார்கியா இது ஜென்ரல் செக்ரட்டரி நீங்கள் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் இன்னொருத்தரை கூட்டு வரீங்க. இன்னொன்று எலெக்ஷனுக்கான வியூகங்களை வகுக்கக்கூடிய தலைவன் புது போஸ்டிங்காக இருக்குது. எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை. ஆனால் இது என்ன மாதிரியான இம்பல்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்றதுல வந்து அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் வந்து இது எங்கே கொண்டு போய் விடுன்றது வந்து தெரியுது. லாங்கர் ரனில் இது வந்து நிறைய சிக்கல்களை வச்சு இவரை ஒரு அக்கிலிஸ் ஹீலாக வச்சு இவர் இப்படி பேசுகிறாரு, அவர் சொன்னது சரியா, அவர் பேசுனது சரியா? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.